ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி செம்மையான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். மை ஃபேவரெட் பீஃப் சுக்கா எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு நல்ல ஆயில், கொஞ்சமாக கீ. ஓகே, இப்போ இதுக்கு வந்து 2 பட்டை, காஞ்ச மிளகா விதையோடு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது கலர் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கறி ஆட் பண்ணிக்கிறேன். பீஃபு இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த கறி நல்லா கொஞ்சம் குக் ஆகணும்னா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா அப்புறமா மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டில். இப்போ ஆட் பண்ண மாட்டேன் நான். ஸோ இது நல்லா குக் ஆகணும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், இல்லைன்னா 1/2லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது நல்லா ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை ஒரு கிளாஸ் இல்லைன்னா கறி முழுகிற அளவுக்கு ஒரு தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு கிளாஸு தூண் நினைக்கிறேன். ஓகே, ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இப்போ இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் நல்லா அடிக்கட்டும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்து இது நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் மசாலா ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலா ஆட் பண்ணிடலாம் இதில். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 5லேருந்து 6 விசில் வரட்டும், குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் இந்த தனியா அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ்ஸு டக்குன்னு இந்த வீடியோ எடுக்கும்போது தான் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வராது. ஒரு மசாலா அப்படியே ஸ்டக் ஆகிடுவேன் நான். பாருங்க, இன்னும் ஞாபகம். மிளகு சீரகம், தனியா, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சமாக அதாவது சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் மட்டன் மசாலா பண்ணேன், அது இன்னும் செம்மையாக டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து அது குக் ஆகுது. ஃபைனலாக நான் கொரியாண்டர், கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டிருக்கேன். கூட சேர்ந்து இதுவும் குக் ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவரு, சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை 2ம் சேர்த்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆனாலும் அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா குக் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குயிக்காக.
இந்த கிரேவி இருக்கட்டும். இந்த கிரேவியில் பெரட்டி சாப்பிட்டா வாவ் அமருதுங்க, சூப்பர். ஓகே, இது போதும். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். இன்னும் ட்ரை வேணும்னா உங்களுக்கு பெப்பர் பவுடர் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். போதும். சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி.